அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வதமல டெக் தமிழ். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டேட்டஸ்னால் என்ன, அது எதுக்காக வைக்கிறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய ஃபோட்டோவையோ இல்லை வீடியோவையோ இல்லை நம்ம பார்த்த நமக்கு பிடிச்ச வீடியோ ஃபோட்டோவை நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லோரும் பார்க்குறதுக்காக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். இந்த வீடியோவில் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான் பார்ப்பாங்க, வேறு யாரும் பார்க்க முடியாது. அதே போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது 30 செகண்ட் மட்டும் தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அதுக்கு கீழே வேணால் வச்சுக்கலாம். 30 செகண்டு மட்டும் தான் லிமிட்டு. அந்த 30 செகண்டுக்குள்ளே நம்மளுடைய வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னென்னத்தை வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோவை வைக்கலாம், வீடியோவை வைக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வைக்கலாம், இல்லை வீடியோவை ஷேர் பண்ணலாம், வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணலாம். யூடியூப் வீடியோ லிங்க்கோ ஃபேஸ்புக் லிங்க்கோ எந்த லிங்க்காக இருந்தாலும் லிங்க்கை ஷேர் பண்ணலாம். இது போல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டேட்டஸை நம்ம வச்சுக்க முடியும். அந்த ஸ்டேட்டஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க, வேறு யாரும் பார்க்க முடியாது. நம்ம கான்டாக்டில் இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் வைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். எல்லார் ஃபோன்லையுமே வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சேட் சென்டர் பக்கத்தில் நம்மளுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க என்னென்ன சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பரோட எல்லாமே இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். பக்கத்தில் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டஸில் தான் நம்ம போய் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம். இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே மை ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மை ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ப்ளஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இப்போ கேமரா ஓப்பன் ஆகும். இங்கே கீழே கேலரியில் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாமே காமிக்கும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வீடியோவை ஸ்டேட்டஸாக வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே ஆட் ஏ கேப்ஷனில் நீங்கள் இந்த வீடியோவுக்கு இல்லை ஃபோட்டோவுக்கு கீழே என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லலாம். சிம்பிளாக சொல்லி முடிக்கலாம். இப்போ இது என்ன, எதை பற்றின ஸ்டேட்டஸோ, எதை பற்றிய வீடியோவோ, எதை பற்றிய ஃபோட்டோவோ அதை நீங்கள் போடலாம். இதில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே இங்கே ஒரு ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. இதில் நீங்கள் மை கான்டாக்ட் இன் எக்ஸப்ட் ஒன்லி ஷேரு, நம்ம ஷேர் பண்ணுறவங்க மட்டும் தான் பார்க்குற மாதிரி செட் பண்ணோன்னா இங்கே ஒன்லி ஷேருக்கு கொடுத்து நீங்கள் யாருக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் அந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். இல்லை மை கான்டாக்ட் எக்ஸப்ட்னா நம்ம கான்டாக்டில் இல்லாதவங்க எல்லாம் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நம்ம கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணும்னா இந்த மை கான்டாக்ட் கிளிக் பண்ணி இங்கே டன் கொடுங்க. இப்போ என் கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் என் வீடியோ பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன், அதனால் இங்கே மை கான்டாக்ட் கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு நாள் மட்டும்தான் வேலிடிட்டி. அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அழிஞ்சு போயிடும். வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் திரும்ப டெய்லிக்கும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் போட முடியுமே கேட்டிங்கன்னா, இல்லை 10 ஸ்டேட்டஸ்க்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகினுக்குது. சென்டிங் வீடியோ டு மை ஸ்டேட்டஸ். வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவாக இருந்தாலும் இதே போல் நீங்கள் வச்சுக்கலாம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி டெக்ஸ்ட்டை வைக்கிறது, எப்படி இல்லை யூடியூப் வீடியோ ஃபேஸ்புக் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுறதுன்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஷேர் ஆகிருச்சு. நீங்கள் இதை கூட ஃபேஸ்புக் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஷேர் டு ஃபேஸ்புக் ஸ்டோரி இதை கொடுத்து ஃபேஸ்புக்லேயும் இந்த ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷேர் பண்ண வீடியோவை எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க அப்படி பார்க்கணும்னா, இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ்லேயே போய் இங்கே மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள், இங்கே 0 காமிக்குதா. இந்த 0க்கு பதிலாக எத்தனை பேர் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துக்கிறாங்களோ அதெல்லாம் கீழே காமிக்கும். உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உங்கள் கான்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களால ரிப்ளை பண்ண முடியும்.
ஸ்டேட்டஸில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் வாட்ஸ்அப் பற்றின பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.